எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா V20, V30, V70, V50 அப்படிங்கிற மாடல் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ஸ்டைலிஷாக வண்டி கொடுக்க ஆரம்பிச்சு, வண்டியோட மாடல் கொடுக்க ஆரம்பிச்சு. ஆட்டோ பார்த்தாலே ரோட்டில் போகும்போது அது ஆட்டோ வருதுடா நவுந்து போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஏசி அந்த மாதிரிலாம் கொடுத்து டிரைவருக்கு சீருது, அப்படியே குதிரை மாதிரி டடக்கு டடக்குன்னு குதிக்குது. வேற டஃப் ஆயில் ஊத்துற செலவு மிச்சம். இப்போ இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ பாஸே பார்த்தீங்கன்னா 1300 கிலோ கொடுத்துருக்காங்க. ஆர்டிஓ பாஸ் இறங்குறதுக்கு அந்த கைப்பிடி வச்சு தான் இறங்கி ஆகும். இல்லை அப்படின்னா தொப்பக்கடின்னு கீழே தான் விழுகணும். திருப்பவே முடியலாம லாரிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வரன்னு திருப்பணும். அந்த அளவுக்கு ஃபீல் இல்லாம அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. மக்களே வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு தீபா பிரபு யூடியூப் சேனல். இன்னைக்கு அடுத்த வீடியோ என்ன பண்ண வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ V30 வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அது வண்டி வந்து அந்த இன்ட்ரோ V30 வந்து உங்களுக்கு என்ன ஆஃபரு, என்ன ரேட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரி, போய் நம்ம வண்டி போய் பார்க்கலாம். மக்களே, இதுதான் இந்த வண்டி இன்ட்ரா V30. டாட்டாவோட ரொம்ப பாப்புலராக பார்த்தீங்கன்னா சேல் ஆகிற வண்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வண்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா V20, V30, V70, V50 அப்படிங்கிற மாடல் நிறையா இருக்குது. அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஏன் அப்படியே இதுலேயே ஒரு 5 மாடல் 4 மாடல் வந்துருக்குது. ஏன் இந்த இன்ட்ரோலேயே நிறையா மாடல் விடுறாங்க அப்படிங்கும்போது இதோட இழுவுத்திறன், அப்புறம் மைலேஜு, பிக்கப்பு, வண்டியோட லுக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ஸ்டைலிஷாக வண்டி கொடுக்க ஆரம்பிச்சு, வண்டியோட மாடல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஆட்டோ பார்த்தீங்கன்னா முட்டையாக கண்ணாடி மாதிரி, அதாவது டூம் வச்சு கொடுப்பாங்க. ஆட்டோ பார்த்தாலே ரோட்டில் போகும்போது அது ஆட்டோ வருதுடா நவுந்து போங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு, ஏசி அந்த மாதிரிலாம் கொடுத்து டிரைவருக்கு வந்து சொகுசாக இருக்கிற மாதிரி வண்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V30 வந்து 4 சிலிண்டர் வண்டிங்க, 70 HP பவர் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து சீருது, அப்படியே குதிரை மாதிரி டடக்கு டடக்குன்னு குதிக்குது வேற. சரிங்களா? எம்டி வண்டிக்கு பயங்கரமாக குதிச்சு போகுது. லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவருக்கு உண்டான வேலையை காட்டு. நல்ல ரோட்டில் ஓட்டும் போது டாடா ஏசி வந்து நம்ம ஓட்டிட்டு இருக்கிறேன் நான். அதோட பவர் வந்து கம்மியாக இருக்கலாம், HP கம்மியாக இருக்குது. ஆனால் இதோட பவர் வந்து சூப்பராக இருக்குது. என் வண்டி பார்த்தீங்கன்னா PS4, இது வந்து PS6. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்தது இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஏசி இப்போ வர்ற வண்டி எல்லாத்துக்குமே டஃப் ஆயில், அதாவது ஏர் ப்ளூ ஆயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டாந்துருக்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை. அந்த டஃப் ஆயில் ஊற்றுற செலவு மிச்சம். நம்ம பெட்ரோலில் டீசலில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான காசில் சேர்த்தி கூட அடிச்சுக்கலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம லோடுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் வரும். ஆனால் கம்பெனி ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 17 to 18 அந்த மாதிரி வரும். ரோடு தகுந்த மாதிரி மைலேஜ் வரும். இப்போ இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ பாஸே பார்த்தீங்கன்னா 1300 கிலோ கொடுத்துருக்காங்க ஆர்டிஓ பாஸ். ஆனால் 70 HP NM டார்க் இருக்கிறதுனால தாராளமாக 2 டன் 2.25 டன் வரைக்கும் நாம் போட்டு ரோட்டில் ஓட்டலாம். அந்த அளவுக்கு பவர் இருக்கும். சூப்பராக இருக்குது இழுவுத்திறன். இப்போ இந்த வண்டியோட இருக்கிற ஃபீச்சர்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வண்டியில் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டி பார்த்தோன்னே முன்னாடி பார்த்தோன்னே ஒரு கார் லுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. அப்புறம் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஏலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, பெரிய ஹெட்லைட்டாக கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க குரோம் ஃபினிஷில். அந்த கடைசிலேருந்து இந்த டூம்லேருந்து அந்த டூம் வரைக்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏர் வெண்ட் வந்து உள்ளே போகிறதுக்கோசரம் நம்ம ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. பம்பர் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஃபுல்லாக சிங்கிள் பம்பரில் பிளாஸ்டிக்கில் பம்பர் கொடுத்துருக்காங்க. பம்பர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாக்லாம் மாட்டுறதுக்கு கேப் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா ஃபாக்லாம் மாட்டிக்கலாம், அப்படி இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு உண்டான கேப் கொடுத்துருக்காங்க. நடுவுலேயே அந்த பம்பர்லேயே நடுவில் பார்த்தீங்கன்னா ஊக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டி வந்து டோ பண்ணுறதுக்கு உண்டான ஊக்கு அதில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வைப்பர், 2 வைப்பர் இருக்குது. 2 வைப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வர மாதிரி ஒரு செட்டப்பில் வைப்பர் இருக்குது. கண்ணாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கண்ணாடி, நல்ல பெருசாக நல்லா இதாக இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம சைடு ப்ரொஃபைல் பார்க்கலாம். சைடு ப்ரொஃபைலில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் நீக்கிறதுக்கு பக்கத்துலேயே இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 185க்கு 614 14 இன்ச்சு சைஸுங்க டயரு. 185 டயர் சைஸு.
சரிங்களா. அந்த அளவுக்கு பெரிய டயராக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இதில் முதலத்துக்குமே இப்போத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்லாம் பார்த்தீங்கன்னா டியூப் டயர் கொடுப்பாங்க. போகிற வழியில் எங்கேயோ ரொக்க பஞ்சர் ஆனாலுமே ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பஞ்சர் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பஞ்சர் கடைக்கு போகிற தூரம் வரைக்காச்சு கொஞ்சோண்டு காற்று இருக்குது, அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடலாம். அதனால் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு, ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா 5 லீஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி லீஃப் இருக்குது, 5 லீஃப் ஃப்ரண்ட்டில் இருக்குது. வீலுக்கு வண்டிக்கு தகுந்த மாதிரி பெரிய வண்டியாக இருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி மக்கேடு கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் மக்கேடு நல்லாயிருக்கு. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க, நம்ம நீக்கிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு இருக்குது. ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 லீஃப் கொடுத்துருக்காங்க, பேக்கில் பார்த்தீங்கன்னா 7 லீஃப் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இவ்வளோ லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஓ பாஸே பார்த்தீங்கன்னா 1300 கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 டன்னு ஆர்டிஓ பாஸே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு வெயிட் போடையில் இந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது, அவ்வளோ வெயிட் தாங்கும். சைடில் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ரைட் சைடில் அடுத்தது பேக் சைடில் பார்க்கலாம். பேக் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோர் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் ஏற்றுறதுக்கு தகுந்த மாதிரி, டோர் நீக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் 2 பக்கம் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்குது ஹேண்டிலு. அப்புறம் டோரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பிக்கப் அப்படின்ட்டு பேட்ச் இருக்குது. அதில் இப்போல்லாம் புதுசாக எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா பேக்கில் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இப்போ புதுசாக எல்லா வண்டியிலையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார். கீழே பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் கொடுத்துருக்காங்க, 2 பக்கம் பிரேக் லைட் இருக்குது. இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட்டு மாட்டிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி தான் ஸ்டெப்னி நமக்கு கொடுத்துருக்காங்க, நமக்கு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து லெஃப்ட் சைடில் நம்ம போகலாம். லெஃப்ட் சைடில் நமக்கு சொல்லிக்கிறதுக்கு மாதிரி எதுவுமே இல்லைங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் டீசல் டேங்க் லெஃப்ட் சைடில் இருக்குதுங்க. ஓகேங்களா. டீசல் டேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் ஆயிலுமே வைப்பருக்கு உண்டான தண்ணி ஊற்றுறதுக்கு உண்டான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வண்டிக்குள்ளே இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வெளியே கொடுக்குறாங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ரேடியேட்டருக்கு கூலண்ட் ஆயில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஊற்றுற தண்ணி கண்ணாடிக்கு வைப்பருக்கு உண்டான தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றணும்னா கீழே டேங்கில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டிக்கும் நான் பொதுவாக சொல்கிறதா, பேட்ரி வந்து ஓப்பனாக இருக்கிறனால திருட்டு போகிறதுக்கு பயம் இருக்கும். சேஃப்டியை நீங்கள் தான் வச்சுக்கணும். வண்டிக்கு உண்டான பாடி கட்டும் போது நீங்கள் வந்து பேட்டரியும் கவர் பண்ணி ஒரு இது அடிச்சுக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு 8 அடி 8.25 அடி நீளம், 5.25 அடி அகலம் சைஸ், இவ்வளோ நீளமானது. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் சைடு வியூ பார்த்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேபினுக்குள்ளே போவோம். கேபினில் உள்ளே போகையில் ஏறதுக்கு இறங்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோர் நீக்கிறதுக்கு உண்டான அந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. டாடா ஏசியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, நீக்கி ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கையில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் நீக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. டோர் இவ்வளோ இழுத்துனே அசால்ட்டாக வந்துடுது. பிளாஸ்டிக்கில் இருக்குங்க. டோரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, நல்லா ஹெவியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டோர் நீக்கணுன்னே பார்த்தீங்கன்னா டாடா ஏசிலாம் பார்த்தீங்கன்னா பேடு கொடுத்துருப்பாங்க, தண்ணியெல்லாம் மட்டும்னா ஒரு மாதிரியாக உங்களுக்கு உடஞ்சி போயிடும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் உள்ள பேடு கொடுத்துருக்காங்க. கைப்பிடிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஹேண்டில் இருக்குது. அதில் கூட பார்த்தீங்கன்னா டாட்டாங்கிற பேட்ச்சு இருக்குது. இது ஒரு கொஞ்சம் நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் அப்படிங்கும்போது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்கும். மக்களை வண்டி இப்போ டோரை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வண்டி வந்து பெரிய வண்டியாக இருக்கிறனால ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா கால் வச்சு ஏறுறதுக்குள்ள ஒரு அந்த ஸ்டெப்பெல்லாம் எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் கொஞ்சம் ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா. இங்கே ஒரு கைப்பிடி இருக்குது. பெரிய வண்டி அப்படிங்கிறனால அந்த கைப்பிடி பிடிச்சி நம்ம ஏறிக்கலாம். இறங்குறதுக்கு அந்த கைப்பிடி வச்சு தான் இறங்கி ஆகும். இல்லை அப்படின்னா தொப்பக்கடின்னு கீழே தான் விழுகணும். பாருங்க, ஏறதுக்கு அப்படி தான் ஏறணும். லாரியில் ஏறுற மாதிரி தான் ஏறி ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கு தான் இந்த ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த கைப்பிடி வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் கேட்டு கிண்டல் பண்ணியிருப்பேன். ஆனால் அது வந்து அது சின்ன வண்டி, இது வந்து பெரிய வண்டி, நல்லா ஹைட்டாக இருக்குது. அதனால தான் இந்த ஹேண்டில் வந்து பிடிச்சி ஏறுறதுக்கோசரம் அந்த ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டோட பொசிஷன் பாருங்கள். சீட்டோட பொசிஷன் பார்த்தீங்களா, நான் உட்காந்துருக்கிறேன். இதுலேருந்து என்னோட ஹைட்டுக்கு சீட் இருக்குங்க. நான் கை வைக்கிறேன் பாருங்கள், என்னோட ஹைட்டுக்கு சீட் இருக்குது. சீட்டு வந்து எப்பவுமே இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் வண்டியோட ஓட்டும் போது ஒரு பொசிஷனுக்கு நல்லா இருக்குது.
ஒரு ஃபீல் இருக்குது, வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து பின்னாடி சாஞ்சிக்கலாம். எப்படி கார் மாதிரி இருக்குங்களா? சீட்டு நல்லா முன்னாடி இழுத்து வச்சுட்டு இப்படி நல்லா சாஞ்சிக்கலாம், பின்னாடி சாஞ்சிக்கலாம், முன்னாடி நேராக வச்சுக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஆட்டோலையுமே நான் பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டை வந்து பின்னாடி இப்படி சாய்ச்சி வச்சு படுத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க சீட்டை. அதான் ஒரு ஸ்பெஷலு. வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க சீட்டை. ஓகேங்களா? சீட் நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே காருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டேரிங்கு அந்த அளவுக்கு ஃப்ரீயாக ஒரு ஸ்டைலிஷாக ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. வாங்க காட்டுறேன் பக்கத்தில். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நல்லா கார் மாதிரி நல்ல ஒரு ஃபீலில் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்கு. வண்டி ஓட்டுறக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் தாங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இடம், இந்த மேலே ஒரு ஸ்டோரேஜ், ஏதாவது ஒரு செல்லு வைக்கிறாருந்தா வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொருள் ஏதாவது வைக்கிறாருன்னா வச்சுக்கலாம். இங்கே ஒரு கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வாட்டு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் கேபிள் போட்டு மண்டையோடு இல்லாமல் கேபிள் போட்டு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் வீட்டில் போடுற மாதிரியே. அதுக்கப்புறம் கீர் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீர் கிளச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. கிளச்செல்லாம் நல்லா கிளச் கேபிள் வந்து நீட்டாக இருக்குது. அடிக்கடி கிளச்சு எக்ஸலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். வாட்டர் வாஷ்லாம் பண்ணி ஏர் பிடிச்சி வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் டைப் அப்படிங்கும்போது அந்த மண் டஸ்ட் எல்லாம் போய் அந்த சென்சாரில் பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸலேட்டர் வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஏர் பிடிக்கும் போதெல்லாம் அந்த மண் உள்ளே போகும், தண்ணியும் உள்ளே போகும். நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் பிடிச்சி நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அடுத்த ஒரு மெயின் விஷயம், ஹேண்ட் பிரேக் பாருங்கள் எங்கே இருக்குதுன்ட்டு. நல்லா தொடக்கிட்ட சீட்லேருந்து இவ்வளோ தூரம் உள்ளே இருக்குது. எடுத்துட்டோம்னா ஆனால் கீழே போயிடுதுங்க. நல்லா எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு பாருங்கள். ஹேண்ட் பிரேக்கு இந்த அளவுக்கு கீழே இருக்குது. ஆனால் இதுவே ஆல்ட்ரு பண்ணி இந்த மாதிரி பாதியில் நிற்கிற மாதிரி கொடுத்துருந்தா ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், ஹேண்ட் பிரேக் வந்து இந்த அளவுக்கு இழுத்தாதான் ஹேண்ட் பிரேக் நிற்கும். எடுத்து விட்டோம்னா வேணால் நீட்டாக கீழே போயிடுது. அகலம் பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் கேரியர் ஒன்று சொல்லியிருப்பாங்க. சூப்பர் கேரியரில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சீட் இருக்குது, 3 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தாராளமாக 3 பேர் உட்காந்துக்கலாம். சென்ட்ரல் சீட் ஒன்று இருக்குது. அது போக இன்னொரு பில்லியன் டிரைவர் ஒரு சீட் இருக்குது. நைட் வந்து லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு தாராளமாக இந்த சீட்டு ஈஸியாக இருக்கும், படுத்துக்கலாம் இந்த சீட்டில். அதுக்கப்புறம் மெயினானது ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இந்த வண்டி ஒரு 4 சிலிண்டர் வண்டி, 70 HP பவருங்க. பயங்கர பவர், 160 Nm டார்க்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்தளவுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது. வண்டி ஓட்டும் போது அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்குங்க. சரிங்களா? அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அடுத்து வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா? சைடில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈகோ மோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான செட்டப் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல என்னென்ன இருக்குது, நார்மலாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஸ்பீடோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெட்ரோலுக்கு உண்டான சிம்பிள், இந்த பக்கம் ஹீட்டுக்கு உண்டான சிம்பிள், அதாவது ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் ரேடியேட்டருக்கு உண்டான சிம்பிள் இருக்குது. அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் டைம் அதிலே கொடுத்துருக்காங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீர் இண்டிகேட்டர் இருக்குங்க. எந்த ஸ்பீடில் எந்த கீர் போகணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அதில் வந்து பெனிஃபிட் தாங்க. அது ஒரு இண்டிகேட்டரோட இருக்குது, கீர் இண்டிகேட்டரோட இருக்குது. ஏன் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கீர் நார்ம்ஸ் பிரகாரம் நம்ம வண்டி ஓட்டையில் நல்ல மைலேஜ் வரும்னு சொல்கிறாங்க. மெயினான இந்த விஷயத்தை வண்டியில் பார்த்தீங்கன்னா டஃப் ஆயில் இல்லைங்க. அதனால் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து வேறு ஏதாவது சொல்லணுமா மக்களே? வண்டியில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று சொல்லலை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டைமு பார்த்து கரெக்ட் பண்ணிக்குவோம். அடுத்து என்னென்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆமாம் பின்னாடி பாருங்கள். அதாவது பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படி இல்லைங்கும்போது நம்ம வண்டியிலேருந்து கண்ணாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நீக்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணா நம்ம நீக்கி வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். காற்றும் வரும், வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே சன்வீல் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி நம்ம வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து ஓட்டுவோம். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணி மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு விரலில் தான் திருப்புறேன், அந்த அளவுக்கு பவராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பவராக இருக்குது பார்த்தீங்களா? எலக்ட்ரானிக் அதாவது மோட்டர் அட்ஜஸ்டபிள் பவர் ஸ்டேரிங். அந்த அளவுக்கு பவராக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. எவ்வளோ நீங்கள் லோடு போட்டு நீங்கள் ஏற்றிட்டு போய் திருப்பவே முடியலாமல் லாரிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வரன்னு திருப்பணும். அந்த அளவுக்கு ஃபீல் இல்லாமல் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஒரே விரலில் தான் திருப்புறேன், தெரியுதுங்களா? ஒரு விரலில் தான் திருப்புறேன். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது நல்லா. இப்போ
எக்ஸலேட்டர் கொடுக்காமே கிளச்ல இருந்து கால் எடுக்கிறேங்க. 70 HP பவர்ல, அப்ப எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு பாத்துக்கோங்க. எனவே பின்னாடி இழுக்குது அப்படியே. சீட் பெல்ட் போட்டுக்குவோம். சீட் பெல்ட் போட்டுக்கலாம். சீட் பெல்ட் போட்டாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போகலாம். ஸ்டேரிங் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. கையை சும்மா இப்படி கூட வைக்க முடியல, திரும்பிடுது. இப்போ கீர் மாற்ற அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. டர்போவோட பவர் பயங்கரமாக இருக்குங்க. சரியான பிக்கப்புங்க. அப்பா, 4th கியர்ல போறாங்க. 4th கியர்ல போற மாதிரியே ஃபீல் இல்லையே. கார் மாதிரி இவ்வளவு பவரா இருக்கு. அப்பா 50, 55, 70 போதுங்க. ஓ, செம ஸ்பீடு, செம பவர். சூப்பரா இருக்கு மக்களே. என்ன இவ்வளவு விஷயம் கொடுத்தாங்க. இந்த ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. நம்ம வந்து இதோட திருப்பிக்கலாம். அதாவது டேனிங் ரேடியேஷன் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் நம்ம வந்து யூ டர்ன் போடுவோம். சரிங்களா? ஹேண்ட்பார் திருப்பறதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்குது. பரவாயில்ல, திருப்பறதுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்குங்க. பாத்தீங்களா, அப்பப்போ ஒரு சத்தம் ஒன்று வருது. பாத்தீங்களா, கீர் மாத்த சொல்லி அந்த சத்தம் வருது. நீங்க எந்த ஸ்பீட்ல போறீங்களோ அதுக்கு தகுந்த கீரோட இண்டிகேட் வந்து வருது. அதுல வண்டியில எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஸ்டேரிங் தாங்க. வண்டிக்கு தகுந்த மாதிரி, அதாவது வண்டி உட்காந்து ஓட்டுற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா இருக்குது. நல்லா லாங்லாம் போனோம்னா அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்குங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரீயா இருக்குது ஸ்டேரிங்லாம். நல்லா சூப்பரா இருக்கு. வண்டி ரன்னிங் போக போக ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா லைட்டா டைட் ஆகுது. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து லூஸா இருந்ததுன்னா ஸ்டேரிங் ஓவர் ஸ்பீட், நம்ம ஸ்பீடெல்லாம் ரன்னிங் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து உழட்டி விட்டுரும். அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டேரிங் வந்து டைட் ஆயிடுது. பாருங்க, இப்போ வந்து ஃப்ரீயா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது நல்லா. அதாவது 30 மைல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு நல்லா. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். வண்டி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த வண்டியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 977 வருதுங்க. ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன், கீழே நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. எக்ஸ்சேஞ்சு போகிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது. அந்த நம்பருமே ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு தாராளமாக கூப்பிட்டு கேளுங்க. 40லேருந்து 50, 60 அந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு. மாதத்துக்கு தகுந்த மாதிரி ஆஃபர் மாறிட்டே இருக்கும். மறக்காமல் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்தந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி ஆஃபர் போகுது. ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே, பாய் பாய்.